அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒரு முஸ்லீம் ஒருத்தர் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாரு. அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா அசைவ உணவு விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஹோட்டல். சகோதர சமயத்தவர்கள், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய ஒரு ஹோட்டல். முனியாண்டி விலாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சாப்பிட போகிறாரு, கூட நண்பர்களும் போகிறாங்க. நண்பர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் கறியெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. இவர் வேணாம், எனக்கு ஹலால் செய்யப்படாததை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கனால அதை பெருசாக கண்டுக்கலை. அப்போ இவருக்கு திடீர்னு அசைவம் சாப்பிட்ணுன்னு ஆசை வருது. மீன் ஆர்டர் செய்கிறாரு. அப்போ கூட இருக்கிற நண்பர்கள்லாம் கலாய்க்கிறார்கள். மீனும் ஹலால் செஞ்சதை சாப்பிட வேண்டியது தானே, ஏன் அதை மட்டும், அதுவும் அசைவம் தானே அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு பதில் சொல்ல தெரியல. இந்த கேள்விக்கு உங்களுக்கும் பதில் தெரிந்திருந்தால் சந்தோஷம், இல்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தின் பார்வையில் கடல் வாழ் உயிரினங்கள் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அறுத்து சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது குர்ஆனினுடைய வழிகாட்டல். விஞ்ஞான ரீதியாக இதை கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது என்ன கண்டுபிடித்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த மீன் இனங்களுக்கு, கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஓடக்கூடிய இரத்தம் இல்லை. பொதுவாக ஆடோ மாடோ மற்ற பிராணிகளை நாம் அறுக்கும் பொழுது இரத்தத்தை முழுவதுமாக நாம் வெளியேற்றி விடுவோம். அப்போ அது ஹலால் செய்யப்பட்டிருக்கும், இறைவனுடைய பேரை சொல்லணும். அதுக்கப்புறம் அது என்னவாகும், அது இரத்தமெல்லாம் வெளியேறினதுக்கு பிறகு அது ஹைஜீனிக் உணவாக மாறுகிறது. மீன்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கடல் வாழ் உயிரினங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான ரீதியாக என்ன கண்டுபிடித்து இருக்கிறார்கள், அந்த மீனில் ஓடக்கூடிய இரத்தம் இல்லை, வெறும் இந்த இரத்த கசிவு மட்டும்தான் இருக்கும். அதனால் இது ஆரோக்கியமானதும் கூட என்று விஞ்ஞானிகள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். எது எப்படியோ, மார்க்கம் எதை சொல்லுகிறதோ அதில் ஆரோக்கியமும் இருக்கும், மனித குலத்திற்கு நன்மையும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். இறை அருளை பெறுவோம்.